ஹாய் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஃபங்க்ஷன்னா என்ன ஆப்ஜெக்ட்னா என்ன ஃபங்க்ஷன் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபங்க்ஷன் இந்த ஒரு கிளாஸோட ப்ரைவேட் வேரியபிளுக்கு எப்படி டேட்டா செட் பண்ணலாம் ஸோ அது எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ இதில் வந்து இப்போ அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ் ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லி இப்போ நான் வந்து கிளாஸில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து சாம்பிள்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த என்கேப்சுலேஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். என்கேப்சுலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ணது தான், நம்ம லாஸ்ட் வீடியோலேயே அது பார்த்துட்டோம். பட் நம்ம வந்து இப்போ ஹூப்ஸில் அந்த ஒரு டாப்பிக்காக வர்றதுனால அந்த டாபிக் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த ப்ரைவேட் வேரியபிளோட டேட்டாவை வந்து நம்ம இங்கே நார்மலாக இப்படி சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரைவேட் வேரியபிளோட டேட்டாவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தேவை. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம வந்து வேரியபிளை பாஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என்கேப்சுலேஷன். ஸோ ஆக்சுவலாக இந்த வேரியபிள் வந்து என்கேப்சுலேட் ஆகி இருக்குது. ஆக்சுவலாக என்ன, இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற இந்த வேரியபிள் என்கேப்சுலேட் ஆகிருக்கு இந்த ஃபங்க்ஷனில். ஓகேங்களா? ஸோ இது எல்லாருமே இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. who are all calling this class, they can't change this variable in this function. So only people can change is using this function. Okay, ஸோ இந்த ஃபங்க்ஷன்லேயே நீங்கள் வந்து நிறையா ஃபில்டர்ஸ் போட்டுக்கலாம். ஸோ பிகாஸ் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் கார்டு மாதிரி தான். ஸோ எப்படின்னா எல்லா இடத்துலேருந்து வர டேட்டா வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த நேமில் இருக்கிற டேட்டாங்கிறது வந்து ஒரு செக்யூரான டேட்டாவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து என்னோடய நேம் வந்து சார்ல்ஸ்னால் அது வந்து செக்யூராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த நேமை வந்து இப்போ நான் மற்ற கிளாஸ்லேருந்து நம்ம சடனாக போட்டு ஏதாவது ஒரு ரேண்டம் நம்பருக்கு சேஞ்ச் பண்ணிட்டோன்னா அந்த டேட்டா வந்து உங்களுக்கு டேட்டா பேஸில் போய் ஸ்டோரும் ஆகிடுச்சுன்னா வெரி டிஃபிகல்ட். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸில் தான் இது யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகுமா, செட் ஆகிற டைமில் வந்து நீங்கள் ஏதாவது வேலிடேஷன்ஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு நேமுக்கு வந்து இதுதான் கேரக்டர், ஸோ இது வந்து கரெக்டாக இதுதானா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறதுனால தான் இதை வந்து என்கேப்சுலேஷன். ஸோ அதனால் இதில் வந்து நான் இப்போ நேமுக்கு வந்து எனக்கு இத்தனை கேரக்டர் இருக்கணும், 12 கேரக்டர்ஸ் இருக்கணும், இல்லை வந்து நேம் வந்து ஃபுல்லாகவே டிஜிட்ஸ் இருக்கக்கூடாது, ஒன்லி ஆல்ஃபபெட்ஸ் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபில்டர்ஸ்லாம் நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் செட் பண்ணலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் டைரக்ட் செக்யூர் மாதிரி தான். இப்போ வந்து ஃபங்க்ஷனுங்கிறதுனால நம்ம அந்த ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது வேரியபிள்னால் நம்ம அந்த ஃபில்ட்ரேஷன் பண்ண முடியாது, டேரெக்டாக செட் ஆகிடும். ஸோ ஓகேங்களா? ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஸோ என்கேப்சுலேஷனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் வேரியபிள் கிளாஸில் இருக்கிற ப்ரைவேட் வேரியபிளோட வேல்யூ வந்து டேரெக்டாக சேஞ்ச் பண்ண முடியாது. அதை வந்து ஒரு ஃபங்க்ஷன் மூலயமா நம்ம கெட் பண்ணுறதும் சேவ் பண்ணுறதும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து நம்ம கெட்டர் செட்டர் போடலாம். ஓகேங்களா? பப்ளிக் ஃபன் கெட் நேம். ஓகேங்களா? கெட் நேம். ஸோ இந்த நேமோட கெட் வந்து ஸ்ட்ரிங். ஓகேவா? இப்போ இதில் ரிட்டன் வந்து நேம். ஸோ இது வந்து கெட். ஓகேவா? இந்த நேமோட கெட். இது பப்ளிக் ஃபன் செட் நேம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம செட் பண்ணுறோம், நேமை வந்து செட் பண்ணுறோம். செட் மீன்ஸ் சேம், திஸ் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம். ஸோ இது வந்து எதனால் என்கேப்சுலேஷன் சொல்கிறாங்கங்கிறது நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஓகேங்களா? ஓகேங்களா? இது வந்து எதனால் என்கேப்சுலேஷன் சொல்கிறாங்கன்னா இது வந்து செக்யூராக இருக்கணும். ஸோ அது வந்து ஆல்ரெடி செக்யூராக இருக்குது. செக்யூராக இருக்கிறத வந்து என்கேப்சுலேட் பண்ணி வச்சுருக்காங்க ப்ரைவேட். இந்த கிளாஸ்க்குள்ளே அது என்கேப்சுலேட் இருக்குது. இப்போ இதோட வேல்யூ வந்து ஒன்லி வே வி கேன் சேஞ்ச் இட் லைக் திஸ் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் என்கேப்சுலேஷன். ஸோ இதில் வந்து என்கேப்சுலேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு வந்து கிளாஸ் வந்து நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஒரு கிளாஸ்லேருந்து அடுத்த கிளாஸ் எப்படி டேட்டா பாஸ் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சால் தான் ஓரளவுக்கு பேசிக் ஐடியாஸாவது இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வரும். இன்ஹெரிட்டன்ஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி பாலிமார்ஃபிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிமார்ஃபிசம் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுனா பாலிமார்ஃபிசம் வந்து சேம் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு இதை லீவ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து நான் பெர்சன்னு வைக்கிறேன். ஓகேவா? பெர்சன்னு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ பெர்சன் வச்சுட்டு இந்த பெர்சனுக்குள்ளே இந்த மாதிரி டீட்டெயிலாம் இருக்குது. ஓகேவா? இந்த டீட்டெயிலாம் போட்டு செட் டீட்டெயில் தேவையில்லை. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து கால்குலேட் ஏஜ், கால்குலேட் ஹைட்டுன்னு போட்டு நான் இதில் வந்து
நான் சாரி ஹைட் இல்லை, அது என்னமோ சொல்லுவாங்களே, இதையும் சப்மிட் பண்ணால் என்னமோ வரும் அப்படின்னு. ஓகே, பிஎம்ஐ சம்திங். ஓகே, அது வந்து ஹைட்டு வந்து ஒரு இன்ட்டில் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வெயிட் வந்து ஒரு இன்ட்டில் வாங்கிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இந்த கிளாஸில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். பிஎம்ஐ ஃபார்முலா நல்ல விஷயம் சொல்லி, ஆக்சுவலாக எனக்கு பிஎம்ஐ ஃபார்முலா தெரியாது, சாரி, அதை யோசித்துக்கிட்டு இருந்தேன். ஸோ பிஎம்ஐ ஃபார்முலா வந்துடுச்சிங்களா? ஓகேங்களா, அதுவே வந்துடுச்சு, அதுவே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு இந்த கிளாஸோட ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இப்போ இந்த கிளாஸை வந்து நம்ம இந்த சாம்பிளில் இன்ஹெரிட் பண்ணணும். இன்ஹெரிட்னா என்னென்னு பண்ணால் பேரண்ட் கிளாஸ் கான்செப்ட் தான். ஓகேவா, ஸோ இப்போ ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்குன்னா அந்த பேரண்ட் கிளாஸில் என்னென்னலாம் இருக்கோ அதில் உள்ள அவ்வளோ ஃபீச்சர்ஸையும் நம்ம வந்து சைல்டு கிளாஸில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா இந்த ஃபங்க்ஷன் நான் இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே நான் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும், அதோட டேட்டாஸ் எல்லாமே. ஓகேங்களா, ஸோ இது வந்து பேரண்ட் கிளாஸ் ஆக்ட் ஆகும், இது வந்து சைல்டு கிளாஸ். எப்படின்னா எப்படி சொல்கிறது, இப்போ என்னோடய ப்ராப்பர்ட்டி என்னோடய பசங்க யூஸ் பண்ணுற மாதிரி எங்கள் அப்பா ப்ராப்பர்ட்டி நான். ஸோ அந்த ஒரு மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பேரண்ட் கிளாஸில் இருந்து. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ். இதை வந்து நம்ம எக்ஸ்டென்ஸ் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காட்லினில் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் மற்ற இதுலலாம் மற்ற ஜாவாவில் வந்து நம்ம வந்து எதுவும் தேவையில்லை, டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணணும்னா அந்த கிளாஸ் வந்து ஓப்பன் கிளாஸாக இருக்கணும். விச் மீன்ஸ் இந்த ஓப்பன் கீவேர்ட் இருக்கணும். ஆக்சுவலாக அதுதான், வேறு எதுவும் இல்லை. ஓப்பன் கீவேர்ட் இருந்தால் தான் இந்த பெர்சனை வந்து நம்ம இதில் எக்ஸ்டென்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, பெர்சன்ங்கிறது இங்கே எக்ஸ்டென்ஷன். ஓகேவா, ஸோ இப்போ எக்ஸ்டெண்ட் இப்போ இங்கே பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை நான் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஓவர் ரைடில் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து ஓவர் ரைட் மெத்தட்ஸ், இம்ப்ளிமெண்ட் மெத்தடா, ஓவர் ரைட் மெத்தட்ஸ், எங்கே போச்சு? 1 செகண்ட். ஓகே, 1 செகண்ட், let me check. ஓகே சாரி. ஸோ ஓகே, கிளாஸ் மட்டும் ஓப்பனில் இருக்கக்கூடாது, ஃபங்க்ஷனும் ஓப்பனில் இருக்கணும். ஓகேங்களா, எவ்வளோமா திட்டுவீங்க? ஓகே விடுங்க. கிளாஸ் மட்டும் ஓப்பனில் இருக்கக்கூடாது, ஃபங்க்ஷனும் ஓப்பனில் இருக்கணும். ஓகேங்களா, ஃபங்க்ஷனும் ஓப்பனில் இருந்துச்சுன்னா ஸோ இங்கே ஓவர் ரைட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸ் வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து இதுதான் இங்கே வந்து நம்ம பிரிண்ட் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிஎம்ஐ இது கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த பிஎம்ஐ வந்து சேம் தான், கால்குலேஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த கால்குலேஷன் போட்டிருக்காங்களா, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு கால்குலேஷன் நம்ம போட்டு அதை வந்து எப்படி சொல்கிறது, டிஃப்ரெண்ட் கால்குலேஷன் யூஸ் பண்ணி எதுவும் சேஞ்சஸ் இருந்தால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வேறு எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் இருக்காது. இது வந்து எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே இதில் வந்து நம்ம இந்த பிஎம்ஐன்னு போட்டிருக்கோன்னா, ஸோ இப்போ இந்த பிஎம்ஐ வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு வேரியபிளாக வச்சு, ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஹைட் அண்ட் வெயிட்டை வந்து நான் இங்கே ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஹைட்டு, வெயிட் இஸ் ஈக்குவல் டு வெயிட். ஸோ இப்போ இந்த ஹைட் வெயிட்லாம் வந்து பேரண்ட் கிளாஸில் வந்து இது கொடுத்துட்டு அதே மாதிரி பிஎம்ஐயும் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பிஎம்ஐ இஸ் ஈக்குவல் டு டபுள். ஓகேவா, ஸோ இப்போ இந்த பிஎம்ஐ வந்து ஓகேவா, ஸோ இப்போ இந்த பிஎம்ஐ வந்து இங்கே நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கால்குலேஷன் வச்சு இங்கே பிஎம்ஐ கால்குலேட் ஆயிரும். ஓகேவா, ஸோ நமக்கு அந்த மாதிரி கால்குலேட் ஆக வேண்டாம், எனக்கு வந்து நான் டிஃப்ரெண்ட் கால்குலேஷன் இங்கே போட போகிறேன். ஓகேவா, ஆர் இன்டர்ஃபியர் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஹைட் வெயிட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோன்னா இந்த சூப்பர் கிளாஸுங்கிறது வந்து ரிட்டன் அங்கே போகும். ஓகேங்களா, ஸோ இது வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸில் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணி அப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இது வந்து நாட் ஓன்லி நம்ம இந்த மாதிரி ஓவர் ரைட் பண்ணி மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஓவர் ரைட் பண்ணாமலும் நம்ம யூஸ் பண்ணலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் நம்ம டேரெக்டாக வேறு இடத்துல கால் பண்ணலாம். ரைட், ஸோ கால்குலேட் பிஎம்எஸ். ஸோ இங்கே வந்து நான் வந்து இப்போ 56,79. ஸோ இப்போ வந்து இங்கே பாஸ் பண்ணுறேன், இதில் வந்து ஹைட் அண்ட் இது பாஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து டேரெக்டாக எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போய் இந்த கால்குலேஷன் நடந்து பிஎம்ஐ செட் ஆயிரும். ஓகேவா, ஸோ இது எனக்கு இந்த கால்குலேஷன் வேண்டாம், நான் கால்குலேஷனை ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே பண்ணிக்குவேன். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் போடலைன்னாலுமே நான் இங்கே போட்டுட்டு நான் நெக்ஸ்ட் இதில் வந்து இந்த பேரண்ட்டோட பிஎம்ஐ வந்து நான் இங்கே செட் பண்ணுறேன் அப்படின்னா,
ஸோ பிஎம்ஐயை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் இதுக்கு கொடுத்த பிஎம்ஐ தான் நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? மற்றபடி வேறு எதுவும் பிரிண்ட் ஆகாது. நம்ம வந்து இது கால்குலேட் இது வந்து நான் இதிலேயே போட்டுட்டு நம்ம வந்து பேரண்ட்டோட பிஎம்ஐ வந்து இது பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பிஎம்ஐ $BMI. ஓகேவா? ஸோ இதை வந்து சேவ் பண்ணி பார்க்குறோம். சேவ் பண்ணி நான் ரன் பண்ணிடுவோம். அவ்வளோதானே. ஓகே. டைப் மிஸ்மேட்ச். இன் டைப் interface type int but double was expected. What is that? Double. So let's check. Okay, what is that again? Cannot weaken access privilege public from name in person. ஓகே. ஸோ நேம் சேம் வேரியபிள் போட்டிருக்கோம். சேம் வேரியபிள் நமக்கு தேவையில்ல, ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக சேம் வேரியபிள் போடலாம், பட் அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சில விதிமுறைகள் இருக்குது. அதையும் வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஓகேங்களா? என்னப்பா தம்பி திருப்பி டு டபுள். வாட் இஸ் திஸ்? இங்கே தானா? ஓகே. டபுள் டாட் டூ டபுள். ஓகேவா? ஸோ இது வந்து சின்ன மிஸ்மேட்ச், சின்ன சம்பவம் நடந்துருச்சு. வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ பிஎம்ஐ 00, சார்ல்ஸ் ராஜ் பிஎம்ஐயும் 00. இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் இங்கே? ஓகே. ஸோ பிஎம்ஐக்கு பதிலாக ஹைட் கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஹைட் வெயிட். ஓகேவா? ரன் அகெயின். ஓகே, ஆக்சுவலாக ஹைட் வெயிட் செட் ஆகுது. ஓகேங்களா? நம்ம இந்த இதில் பாஸ் பண்ணுற 56 and 79 செட் ஆக்சுவலாக பேரண்ட் கிளாஸில் போய் செட் ஆகுது. பிஎம்ஐ வந்து செட் ஆகலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேல்குலேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஏன்னா நான் போடல. நம்ம வந்து அந்த கேல்குலேஷனை நீக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ளஸ் மட்டும் போட்டு விடுவோம். எல்லாம் ஒரு குத்து மதிப்பாக நமக்கு இது வந்து ஆக்சுவலாக கேல்குலேஷனுக்கான போட்டி இல்லை. நம்ம வந்து ஒர்க்காக தான் என்னென்னு பார்த்துக்குவோம். எனக்கு கேல்குலேஷன் தெரியாது. ஆக்சுவலாக இந்த பிஎம்ஐ கேல்குலேஷன் தெரியல, அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது எப்படி சொல்கிறது, இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதுங்களா? ஃபங்க்ஷன் வந்து நம்ம இங்கே பேரண்ட்டோட ஃபங்க்ஷனை வந்து சைல்டில் யூஸ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் நீங்கள் வந்து எல்லா கால்குலேஷனும் பெரிய கால்குலேஷன் அந்த மாதிரி இது வந்து இந்த ஒரு கிளாஸில் தான் போடணும் அப்படிங்கிற இந்த எல்லா கிளாஸ்லேயுமே நம்ம திருப்பி ரைட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இப்போ ஒரு இடத்துல பிஎம்ஐ கால்குலேட் பண்ணுறோன்னா ஒரு நிறைய கிளாஸில் வந்து நம்ம கால்குலேட் பண்ண அவசியங்கள் இருக்கும். ஸோ அங்கே எல்லா இடத்துலையுமே நம்ம கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கெல்லாம் பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேரண்ட் கிளாஸ் போட்டுட்டு, ஸோ அந்த பேரண்ட் கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல வந்து பிஎம்ஐ கால்குலேஷன் போட்டுட்டு நான் இதை வந்து இங்கே கிளாஸ் பண்ணிக்குவேன், கிளாஸில் வந்து எடுத்துக்குவேன். ஸோ இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி வேரியபிளாக போட்டு எடுக்காமல் இதுலையே நான் வந்து ரிட்டன் டைப் கொடுத்துருந்தேன். இப்போ இந்த இதுலையே வந்து நான் ரிட்டன் டைப் கொடுத்துருந்தேன், ரிட்டன் ஸ்ட்ரிங் இன்டிஜர் அந்த மாதிரி கொடுத்துருந்தேன்னா அதை வந்து நான் டேரெக்டாக இங்கேயே வாங்கி காட்டியிருக்க முடியும். நான் பேரண்ட்டோட வேரியபிள் யூஸ் பண்ணிக்க தேவையில்லை. மோஸ்ட்லி நம்ம பேரண்ட் வேரியபிளை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பேரண்ட் வேரியபிள் எல்லாமே ப்ரைவேட் வேரியபிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பேட் ப்ராக்டிஸ். பேரண்ட் வேரியபிளை யூஸ் பண்ண மாட்டோம். எதுனாலுமே நம்ம கெட்டர் செட்டர், நம்ம லாஸ்ட்டாக ப்ரீவியஸாக பார்த்தோம்ல என்கேப்சுலேஷன், ஸோ அந்த மாதிரி கெட்டர் செட்டர் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ இது வந்து இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம பாலிமார்பிசம் சேம், எக்ஸாக்ட் சேம், ஓவர் ரைட் அது மட்டும்தான். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்.